கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் ஷேடோஸ் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு நினைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த தூம் வழியாக காண செய்த கிருபைக்காக நம்ம பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜப்பத்தில் விளையாடுக்கும் முன்னே சகோதரன் அருள்மணி நம் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான மெய் தகப்பனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, அனந்த ஞானமுடையவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவகரத்தின் ஆவியை கூட எங்களுக்கு தந்த அன்பின் தெய்வமே, முது ஒருவருக்கே எங்கள் போதகரும் குருமாய் இருக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்துவையே மிகுந்த துதிகன சோதர மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாங்கள் ஏறெடுத்துக்கொண்டு தந்தே தேவனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மெய் போல பாதுகாத்து அப்பா உடைய தெய்வீக சத்திய வாதலை அப்பா நாங்கள் தியானிக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் உடைய சமூகத்திலே அப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகள் கூடி சேர்த்து கிருபைக்கு அன்புக்கு இறக்கத்துக்கு தந்தே கொடானா கோடி நன்றிகள் அப்பா அன்பு தந்தே தேவனே. கூட நீர் அப்பா இன்றைக்கு எந்த ஒரு சத்திய ஆகத்தை எங்களுக்கு தர இருக்கின்றீரோ அதை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருத்தரும் தேவன் தாமே தகுதிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சிரோம் ஜீவனில் பிதாவே. கூட தந்தையே, நாங்கள் கேட்க போகின்ற சத்திய வார்த்தை நாங்கள் கேட்டவற்றோடு விட்டு விடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி வாழவும் தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. இப்படியே கூட தேவன் தாமே அனுமதி ஒரு சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாலையாடைய தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. இப்படியே கூட அப்பா கேட்கக்கூடிய எங்கள் அனைவரும் ஒரு பொறுப்பெடுத்திருக்காங்க அர்ப்பணிக்கிறோம் தந்தையே. இப்படியே கூட இந்த கூடையில் ஆறாம் முதல் இறுதி வரை தெய்வீக பிரசனம் இருந்து எங்கள் ஒவ்வொருத்தரும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சிரோம் ஜீவனில் பிதாவே. இப்படியே கூட தந்தையே அப்பா வர தாமதிக்க அநேக சகோதர சகோதரன் தாமே துரிதமாக சமுதிரை கூட்டி சேர்க்க முடிய கூட இந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சிரோம் ஜீவனில் பிதாவே. இதே கூட இந்த சிறிய ஜபத்தினை இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் போதவும் குருமாயிருக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்துவையே மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வளமும் இந்த அன்பின் பொருளாக பிதாவே. ஆமீன். தேங்க்யூ பிரதர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டாபர்னிக்கல் ஷேடோஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து லாங் டூனிக் ஆஃப் செக்கர் ஒர்க் கோட். ஸோ இந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடியும் நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் నుండి நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவர்களுடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெருந்தான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைதோறும் நம்ம பார்த்து வரக்கூடிய இந்த ஆசிரியர் கூடாரத்துடைய இந்த தொடர் வேதாகம வகுப்புல ஆசாரனுடைய வஸ்திரங்களை குறித்து நம்ம கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக நம்ம பாடம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். ஆசாரனுடைய இந்த ஒரு மகிமையான வஸ்திரத்துல தேவன் அநேக பாடங்களை ஒரு படிப்பனைகளை நமக்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா காரியங்களுமே நமக்கு எப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு போது நிழலாக மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிழல்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்கிறோம், ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான சத்தியங்கள், ஒரு மறுரூபமாகக்கூடிய சத்திய பாடங்கள் அனைத்தும் இந்த ஒரு வகுப்புல இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறத கூட நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்துட்ட இந்த சணநூல் சல்லடம் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்ல கடந்த வாரம் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சணநூல் சல்லடம் அப்படிங்கும்போது ஆசாரியர்கள் அவங்களுடைய வஸ்திரங்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, இந்த ஒரு உள்ளாடை இருக்கு. இந்த ஒரு ட்ரெஸ் நம்ம பார்க்கும்போது இது ஒரு லினன் கிளாத்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 அண்டர்வேர் மாதிரியான ஒரு காரியம் தான். இதை தேவன் கட்டாயமா போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இது போடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னப்படுவாங்க அப்படின்னா மறிச்சிருவாங்க அப்படின்றது கூட தேவன் சொல்லியிருக்காங்க. அப்போ மரணம் ஆசாரியர்களுக்கு தேவன் சொன்ன காரியங்களை ப்ராப்பரா, அதாவது ஒரு ஃபுல் யூனிஃபார்ம் இருக்கணும் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம்ல எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இவங்க செய்யறது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒர்க்கு தான். அப்போ அன்பான சகோதரர்களே, காரணம் தேவன் இந்த ஆசாரியர்கள்
தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்றதுக்காக இந்த ஒரு காரியத்தை பண்ண சொல்லியிருந்தார் தேவன். ஏன் தேவன் நிர்வாணத்தை அங்க மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் கடந்த வாரங்கள்ல நிர்வாணம் அப்படிங்கிறது ஒரு பாவத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்த்தோம். பாவம் யாருடைய பாவம்னா ஆதாமுடைய பாவம். ஆதாமிலிருந்து அது வழித்தோன்றலாக வரக்கூடிய ஒரு பாவம். ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமே இந்த பாவம் மனுக்குலத்தினால் சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாவத்தை தேவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலமாக இந்த பாவம் மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது மூடப்பட்டுள்ளது என்று நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நான் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். பாவ நிலைமையில தேவனுடைய ஊழியத்தையோ தேவனுடைய பலியையோ ஜனங்களுடைய பலியையோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செலுத்த முடியாது. அப்படியாக ஒரு ஆசாரியர் ஊழியத்தை ஒரு ஆசாரியன் நிறைவேற்றும் போது அவர் என்ன செய்யப்பட்டிருக்கணும்னா பாவம் இல்லாத நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறது நிழல். அப்படி ஒரு பாவம் இல்லாத நிலைமை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் அவங்க சிறப்பா செய்திருக்கணும். அதுல விசேஷமா இந்த சணநூல் சலடம் அணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எல்லோருமே இந்த அழைப்புக்களாக நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல விசேஷமா ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கோம். அன்பான சகோதரர்களே, அப்படி நம்முடைய பாவத்தை தேவன் எப்படி இங்க நம்முடைய பாவத்தை எப்படி தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மூடியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி மூலமாக நம்முடைய பாவம் நம்மளை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன ஆகிறோம்னா, நம்ம நீதிமான் நிலையை அடையறோம். நீதிமான் நிலை எப்படி நம்ம கிடைக்கப்படுது அப்படின்னா, தேவன் நம்ம அனைவரையும் பாவிகளாக இருந்த நம்மளை நீதிமானாக ஆக்குறார். இப்ப நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடன்படிக்கை செய்த நாள்ல நம்ம நீதிமான் அல்ல, தேவன் நம்மள நீதிமான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துறோம். அந்த நீதிமானுக்கேற்ற ஒரு கிரியையை நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு பரிசுத்த தன்மை ஏற்படுது. அந்த நீதிமான் நிலையை நம்ம என்ன பண்றோம், தக்க வச்சுக்கணும். தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீதிமான் நிலையிலேயே நம்ம நிலைச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவக்காரியம் முழுவதுமாக நம்ம அந்த பாவக்காரியத்தில் நம்ம விடுதலையாகி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்த நிலையை நாம் அடைகிறோம். அன்பான சகோதரர்களே, அதற்கான காரியங்களை தான் நம்ம கடந்த வாரங்கள் நாம் தியானிச்சோம். இப்ப இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாகம் நம்ம என்ன இன்னைக்கு ஒரு 3 டாபிக் நம்ம பார்க்க போறோம். 3 டாபிக் அப்படின்னா 3மே ஒரே ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். அதனாலதான் நம்ம 3 ஒன்னா பார்க்கிறோம். அதுல முதல்ல பார்க்கிறோம் ஆசாரியனுடைய அந்த கழுத்திலிருந்து பாதம் வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய அந்த கோட். அந்த கோட்டை அது ஒரு வகையான லினன் கிளாத் செய்யப்பட்ட ஒரு அங்கி. அடுத்தது தலையில பாகை அப்படின்னா ஒரு தலப்பா மாதிரி கட்டியிருப்பார். அதுவும் எதுல செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த லினன் கிளாத்லயே செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது இடைக்கச்சை, இடுப்புல அதே துணியால ஒரு பட்டை போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செய்து அதை இடைக்கச்சையாக இடுப்புல கட்டியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே எதன் மூலம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3 துணிகளுமே சுத்தமான என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லினன் நூலால நெய்யப்பட்டு இந்த துணி செய்யப்பட்டிருக்கு. இந்த துணியில செஞ்ச அங்கி இதுதான் கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அங்கி. இது இடைக்கச்சை, அப்புறம் இது தலைப்பாகை. சரிங்களா? இப்ப இந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாகை அப்படிங்கும்போது பாருங்க, இந்த முன்னாடி தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் மீதம் உள்ளதை பின்னாடி தொங்க விட்டு. சரிங்களா? அடுத்தது இது நம்ம ஊர்ல நம்ம தலப்பா அப்படிம்போம். அதாவது தலைப்பாகை. அதான் பாகை அப்படின்னா தலையில கட்டுறது பாகை. சரிங்களா? அடுத்தது இங்க நம்ம பார்க்கிறோம், இதான் விசித்திரமான உள்சட்டை அப்படி தமிழ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இடைக்கச்சை. இதான் இடைக்கச்சை. சரிங்களா? சரி, இப்போ இந்த துணிகள் எல்லாமே எதுல செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லினன் துணியில அது ஒரு விசித்திர வேலையாக செய்யப்பட்ட ஒரு துணி அப்படின்னு சொல்லிப்பாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த லினன் கிளாத் குறித்து நம்ம நிறைய பாடங்கள்ல நம்ம பார்த்துக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துல
திரைகள்லே ஆகட்டும், அது மாத்திரமல்ல ஆசாரர்களுடைய வஸ்திரங்களே ஆகட்டும், இதை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த லினன் கிளாத் குறித்து நான் உங்களுக்கு நிறைய பாடங்களை நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஒரு சில அந்த கண்டென்ட்டுக்கே டைம் சரியா இருக்கனால சொல்ல முடியாம இருக்கு. ஆனால் பட் இந்த பாடத்தில் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சது ஆகணும். பாருங்க, இந்த லினன் கிளாத் எங்க இருந்து தயாரிக்கிறாங்க, இது எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விசித்திரமான உள் சட்டை அப்படின்னு தமிழ்ல அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது ஏன் விசித்திரமான உள் சட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இன்னொரு இடத்துல வந்து பஞ்சு நூலால் நெசவு செய்யப்பட்ட ஆடை அப்படின்னு இருக்கும். பஞ்சு இளம்பஞ்சு நூலால் நெய்யப்பட்ட ஒரு அங்கி அப்படின்னு வந்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம், வசனங்கள்லாம் படிக்க போறோம். இந்த லினன் கிளாத் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இதை குறித்து சில விஷயங்களா நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு மெட்டீரியலுக்கும் அது எங்கிருந்து ஒரு சோர்ஸ் இருக்கும் இல்லையா, ரா மெட்டீரியல், ரா சோர்ஸ் அதுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா நம்ம பார்ப்போம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 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 சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கும் பொழுது, இதை ஒரு அருமையான ஒரு செடியிலிருந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. அது வந்து பிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி. இந்த பாருங்க, நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்படிதான் இருக்கும். இந்த செடியை நீங்க நல்லா கவனிச்சு, இது பார்க்கும்போது ஒரு ஒரு வகையான புல் பூண்டு வகைதான் இது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அதோட தண்டு வந்து நீட்டமா இருக்கும். பாருங்க, இந்த பிக்சர் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். அதனுடைய அந்த எட்ஜ்ல வந்து ஒரு பூ மொக்கு வந்து பூ மலரும். பூ வந்துருச்சுனாலே இந்த செடி வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செடி வந்து மத்திய ஐரோப்பா நாடுகள்ல இது அதிகமாக விளையுது. நம்ம ஊர் பக்கம்லாம் ரொம்ப குறைவுதான். மற்ற இடங்கள்ல எதங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை தயாரிக்கிறதுக்கான சூழல் உருவாக்குறாங்க. ஆனா வந்து இது அதிகமாக விளையாது. அதுக்கேற்ற சீதோஷ்ண நிலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மத்திய ஐரோப்பிய நாடுகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இதை எப்படி அன்னைக்கு சகோதரிகள், அதாவது இஸ்ரேலுடைய ஸ்திரீகள் இந்த துணியில வந்து செய்யறதாக நம்ம பார்க்கிறோம். அதாவது அநேக வீட்டு வேலைகள் இருக்கு. நமக்கு தெரியும், பொதுவாக நம்மளுடைய வீடுகள்ல ஸ்திரீகள் சில வேலைகள் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதாவது உணவு சமைக்கிற வேலை, அப்புறம் வீடு எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்கு வீட்டுல. இது மாத்திரமல்ல, அன்னைக்கு இருந்த ஸ்திரீகள் என்ன செய்திருக்காங்கன்னா, இந்த துணி தயாரிச்சு அந்த துணி தேய்க்கிறது, ஒரு ட்ரெஸ் செய்யறது எல்லாமே அந்த ஸ்திரீகளுடைய ஒரு வேலையாக, ஒரு பிரதானமான வேலையாக இருந்துச்சு. இப்ப பொதுவா நம்மளாம் வந்து வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் செய்யறது இல்லை, தைக்கிறது இல்லை. அதெல்லாம் யாருடைய நம்ம வெளியிருந்து வாங்கிக்கிறோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அதெல்லாம் பண்றதில்ல. ஆனா ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறவங்க எப்படி இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ இருக்காங்க அப்படின்னா, ஸ்திரீகள் எப்படி கட்டாயமா அவங்க ஒரு சமைச்சு பழகிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெஸ் செய்யறதுக்கு அவங்க தைக்கிறதுக்கு பழகி வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு அடிப்படையான ஒரு ஒரு குணலட்சணமா கூட அது அன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம வேதாகமத்தோடு சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சில இடத்துல வந்து வசனங்கள்லாம் இருக்கும். எப்படி வசனங்கள் இருக்கும் அப்படின்னா, துணி அவங்க தைச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான இல்லை அவங்க வந்து இப்போ தபித்தாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அவங்க தயாரிச்சு மற்ற சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் இல்லாதவங்களாம் ட்ரெஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேதம் சொல்றாங்க. அப்போ தங்களுடைய தேவைக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு திறன் படைச்சவங்க நிறைய இருந்திருக்காங்க நம்ம பார்க்கணும். அதுல விசேஷமா இந்த லினன் கிளாத் குறித்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அது எப்படி செய்யறாங்கிறத உங்களுடைய ஒரு ஐடியாக்காகத்தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்க. Here at Mount Vernon with our historic trades department. இது வந்து ஒரு ஹோம் மேட் மாதிரி தான், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி, ஒரு பெரிய ஒரு யார்டுல எல்லாம் வந்து இத பண்ணலாங்க. ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலேயே இங்க செய்யறாங்க. இதான் வந்து அந்த செடி. அது ஒரு ஸ்டேஜ்ல அது கரெக்டான பருவம் வரும்பொழுது இப்படி கட்டி அவங்க சின்ன சின்ன கட்டா கட்டுறாங்க. அப்படி கட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, அது நல்லா காய வைக்கிறாங்க. சன்லைட்ல நல்லா ட்ரை ஆகும். காய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க, George Washington would save the seeds from the pods for next year's crop and for the making of linseed oil.
After the flax was rippled, it was retted. Retting rotted the stalk of the flax plant slightly so that it would become brittle and would shatter to release the fibers. Once the retted flax had dried again, it was crushed in a flax break. The flax break shattered the brittle woody stalk on the inside of the plant and released the hair-like fibers that ran up and down the outside of the stalk. Flax was then placed on a scutching board, where it was scraped with a blunt wooden scutching knife to soften the plant fibers and remove any bits of stalk that might still cling to the fine hair-like fibers of the plant. This time-consuming process had significant impact on the quality of the finished thread and ultimately the fabric. Flax was next brushed out by running it through hackle combs made of sharp iron nails. Hackles detangled the delicate flax fibers and separated out any fibers that were too short to make quality அன்பான fabric. சகோதர சகோதரிகளே, These short, ஒரு coarse செடி fibers, போல called இருந்தது. tow, அதை could கொஞ்சம் be கொஞ்சமா இவங்க காய reclaimed to make வச்சு burlap அதை and ஒரு மாதிரி tow கிளீனிங் sack. ப்ராசஸ் மாதிரி ஏதோ Tangled சம்பாத் tow பண்றாங்க. could be used to அப்புறம் stuff அதை pillows, நீவி light தேய்ச்சி fires, or scrub அது எப்படி pots and இருக்குன்னா pans. நம்ம முடியை விட Now, ஒரு the flax சாஃப்டான could ஒரு be spun நூல் நூலா into அங்க linen வந்திருக்கிறத thread. நீங்க பாக்குறீங்க. George Washington had a team இதை of இந்த மாதிரி ஒரு skilled பஞ்சு enslaved நூல் spinners. வந்துருச்சு. When இதான் flax பஞ்சு was நூல்னு spun, the பைபிள்ல fibers were சொல்லப்பட்டிருக்கும். typically tied இதை or எடுத்து wrapped அவங்க என்ன on a பண்றாங்கன்னா distaff, a ஒரு wooden stand நூலா attached to a திரிச்சிடுறாங்க. spinning wheel. அந்த திரிச்ச The நூலை spinner wet என்ன the பண்ணுவாங்கன்னா fibers அதுக்கப்புறம் with her துணியாக fingers, நெய்து making the அவங்க fibers என்ன sticky பண்றாங்க அப்படின்னா and binding them அதுக்கப்புறம் together. The அங்கேயோ linen produced இல்ல at Mount தலைப்பாகையோ Vernon என்ன became செய்யணுமோ அது அந்த பாட்டுல undergarments and summer அவங்க செய்யணும். clothes for the enslaved workers. இதான் வந்து நம்ம பாக்குற இப்படிதான் செய்யறாங்க. இன்னும் இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியா ரன் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். பெரிய ஒரு 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 இடம், அந்த இடத்துல விளைச்சல் பண்ணி ஒரு மிஷினரி இன்ஜினியரிங் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பண்ணக்கூடியதும் பார்க்குறோம். பட் நம்ம ஏன் இந்த வீடியோ பார்க்குறோம்னா இந்த எளிமையான முறையில தான் அன்னைக்கு அவங்க என்ன செய்திருக்கணும்னா அந்த ஸ்திரீகள் அங்க அவங்களுடைய அவங்க வனாந்தரத்துல அவங்களுக்கு கிடைச்ச அந்த செடிகளை கொண்டு அந்த செடிகள் இருந்து விசேஷ விதமா இந்த லினன் நூல் தயாரிச்சு அந்த நூலை கொண்டு துணிகளை நெய்து அந்த துணியிலிருந்து ஆசாரியனுடைய வஸ்திரங்கள், அது மாத்திரமல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான அநேக இடங்கள்ல துணிகள் சுத்தி அந்த பிரகாரத்தில் செய்யப்பட்டது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் துணி அப்படி யூஸ் பண்ணோம்னா இப்படிதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். சில சகோதர சகோதரிகள் கூட கேள்வி எழுப்பினாங்க, அவங்கள எங்க பொருள் கிடைச்சிருக்குன்னு கூட அன்னைக்கு கேட்டாங்க. அதை நான் அதுக்கப்புறம் நான் பார்த்து சொல்ல முடியல. இப்போ நான் இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். லினன் அப்படின்றது பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள். அதுல அந்த செடியை அவங்க என்ன பண்றாங்கன்னா சில ப்ராசஸ் பண்ணி அது நூலாக்கி அந்த நூல்ல இருந்து செய்றாங்க. எப்படி இப்போ ஒரு காட்டன் வந்து ஒரு செடியில ஒரு பஞ்சு போல விதையில இருந்து வருது இல்லைங்களா, அது போல இது செடியே அவங்க என்ன பண்றாங்கன்னா லினன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அவங்க பண்றதை நம்ம பார்க்கணும். சரிங்க, இப்போ இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஆதார வசனங்கள் நம்ம வாசிப்போம். அந்த வசனங்கள்ல 3 இடத்துல வசனங்கள் இருக்கு. 3 இடத்துல கூடிய வசனங்களும் 3 விதமான காரியங்களை வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த 3 வார்த்தைகளையும் நீங்க நல்லா உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். இப்ப சகோதரி வசனம் வாசிப்பாங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசார ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். பாருங்க, இந்த யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விசித்திரமான உள் சட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். விசித்திரமான உள் சட்டை அப்படின்னா அங்க விசித்திரமான உள் சட்டைங்கிறது நீங்க பாருங்க, பிராய்டர்டு கோட், அதாவது எம்ப்ராய்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, எம்ப்ராய்டிங் அப்படிங்கிற ஒரு டைப். அதாவது ஒரு ஊசியை எடுத்து அதை துணியில என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி குத்தி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அதை நெய்து என்ன பண்ணுவாங்க ஒரு துணியாக. அப்போ ஒரு ஊசியை கொண்டு அதை குத்தி குத்தி எடுத்து ஒரு துணியை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இந்த பிராய்டர்ட் கோட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அடுத்தது யாத்ராகமம் 28 39 40 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சவரி. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 39 முதல். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக.
ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஓகே, இங்கேயும் பாருங்க, இந்த இடத்துல வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டை அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டை அப்படி சொல்லி பார்க்கும்போது, அந்த மெல்லிய பஞ்சு நூல் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், அந்த பஞ்சு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான செடியிலிருந்து வந்துச்சு. அந்த பஞ்சு நூலை கொண்டு என்ன பண்றாங்கன்னா விசித்திரமான ஒரு 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 துணியை நெய்யறத பார்க்கிறோம். அதை நம்ம எப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம அந்த பாருங்க எம்ப்ராய்டர் அப்படின்னு அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, அது ஒரு ஊசியை கொண்டு நெய்யறது, அவ்வளவுதான். ஊசியை கொண்டு நெய்யறதா அந்த எம்ப்ராய்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனுடைய நுணுக்கம் என்னன்னா ஊசியை கொண்டு. சில நூல்கள் வந்து ஊசியை வச்சு இருக்காது, ஆனா இது வந்து ஊசியில வந்து மேலும் கீழுமாக குத்தி குத்தி எடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க்கு. சரி, அடுத்தது யாத்ராகமும் 39 27 28 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும். போதுங்க. இங்க நீங்க நம்ம நோட் பண்ணலாம், எப்படி சொல்லப்படுதுன்னா மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கி. இங்க ஒரு இடத்துல நெசவு வேலை, அந்த அங்கி எப்படி செய்யப்பட்டிருக்குது, நெசவு வேலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல வந்து விசித்திரமான உள் சட்டை அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல அதே மாதிரி விசித்திரமான உள் சட்டை. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்கிறோம், இது வந்து ஒரே ஒர்க்கு தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த மெல்லிய பஞ்சு முதல்ல கிடைக்குது, அந்த மெல்லிய பஞ்சை வச்சு நெசவு நடக்குது, அந்த நெசவை எடுத்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா எம்ப்ராய்டர் ஒர்க் போல அங்க ஒரு நுணுக்கமான ஒரு காரியம் அங்க செய்யப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அந்த நுணுக்கமான காரியமா நமக்கு தெரியும். அந்த எம்ப்ராய்டிங் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ஊசியை கொண்டு ஒரு நூல் வைத்து மேலும் கீழுமாக குத்தி குத்தி அங்க எடுத்து வந்திருக்கும். அது ஒரு வகையான நெய்தல் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அது ஒரு வகையான நெய்தல் ப்ராசஸ் தான். சரிங்களா? பாருங்க, அநேக டிரான்ஸ்லேஷன்ல அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் வித்தியாசங்கள் இருக்கிறது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இடது பக்கம் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அந்த பைபிள் வார்த்தைகள், ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த டிரான்ஸ்லேஷன், பைபிளோட டிரான்ஸ்லேஷன் பேர். இப்போ கேஜேவில நம்ம பார்த்தோம் இந்த வார்த்தை ப்ராய்டர்டு. அடுத்து ஆர்எஸ்வி அப்படிங்கிற ஒரு பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா கோட் ஆஃப் த செக்கர் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படியே ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது ரோதரகம் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு விதமான வார்த்தை, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே அர்த்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்து இது வரைக்கும் பார்த்த அந்த ப்ராசஸ். அதனாலதான் இந்த லினன் கிளாத் எப்படி செய்யறாங்கன்ற ப்ராசஸ் நீங்க ஒரு தடவை கண்ணில் பார்த்தீங்கன்னா இது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா அந்த வீடியோ கிளிப்பிங் உங்களுக்கு நமக்கு பாருங்க. இந்த லினன் கிளாத்து செய்யற விதம் நீங்க பாத்தீங்கன்னா நெசவு பொதுவா 2 விதமான நூலுடைய அடுக்கு இருக்கும். அந்த 2 வகையான நூலோட அடுக்குல ஒரு குறுக்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா இடமிருந்து வலம் ஒன்று இருக்கும், அப்புறம் மேலிருந்து கீழ் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க. நூல் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இதுக்குள்ள இருந்து உள்ள போய் உள்ள வந்திருக்கும், அதே மாதிரி மேல இருந்து வரும்போது உள்ள இதான் நெசவனுடைய கான்செப்ட். ஆனா இவங்க அந்த இந்த முக்கியமான இந்த லினன் கிளாத்தினுடைய ஒர்க்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பிக்சர்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிக்சர்ல மேல இருந்து ஒரு லேயர் இருக்கு, கீழே ஒரு லேயர் இருக்கு, மேல டபுள் லேயர் இருக்கும். நீங்க நல்லா உன்னிப்பா கவனிங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்னர்ல இங்க ஒரு லேயர் இருக்கும், இங்க ஒரு லேயர் இருக்கும், அதே மாதிரி இங்க ஒரு கீழே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னும், அப்புறம் இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னும், அதுக்கு நடுவுல ஒரு லைன் போகும் பாருங்க. இதுக்கு குறுக்க அது நாடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படி ஒரு உள்ள குறுக்க ஒரு லைன் போகும், அப்புறம் ஒரு பின்னல் நடக்கும், திரும்ப வந்து இந்த பக்கம் வரும். இப்படி என்ன ஆகும் அப்படின்னா நெருக்கமாகவும் இருக்கும், அதே சமயத்துல ஒவ்வொரு லைனும் அந்த ஒவ்வொரு லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் ஆகட்டும், வெர்டிக்கல் லைன் ஆகட்டும், அந்த நூலுடைய
தனித்தனியா இருக்கும். தனித்தனியா ஏன் இருக்கு அப்படின்னா, அது முறுக்கு நூல் வைத்து அந்த பஞ்சை வச்சு முறுக்கு நூல் மாதிரி செஞ்சு அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லினன் மெட்டீரியல் செய்றாங்க. ஏன் நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம்னா, இதுதான் அவங்க சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்கன்னா, விசித்திரமான உள் சட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசித்திரம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒர்க் வந்து இந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்து நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய டெவலப் ஆகி நிறைய வந்துருச்சு. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் பயன்படுத்தும்படியாக தேவன் கொடுத்திருந்த இந்த முறைமை அவர்களுக்கு முதலாக இந்த உலகத்திலேயே இதை முதல் அவங்க செய்யறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களை பார்த்து அந்த இதை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் முழுக்க இந்த லினன் கிளாத் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லினன் கிளாத் தயாரிக்கிற முறை இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அநேக விஷயங்கள் நம்ம சொல்லலாம். பைபிள்ல தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை சில நீதிமான்களுக்கு வெளிப்படுத்துறார். தேவனுடைய அந்த பிளானை வாங்கி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியினால அதை அருமையா செய்து முடிப்பாங்க. அப்படி செய்து முடிக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ரொம்ப அழகா இருக்கும். உதாரணத்துக்கு இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். இப்போ யோனாவுடைய காலகட்டத்துல யோனாட்ட பேழை செய்ய சொல்லி தேவன் சொல்லியிருந்ததை நம்ம பார்க்கிறோம் முதலாம் உலகத்துல. அந்த பேழைக்கு ஒரு அளவு கொடுத்திருப்பார் இல்லையா? அந்த அளவு இன்னைக்கு வரைக்கும் யார் கப்பல் கட்டினாலும் இன்னைக்கு வரைக்கும் கப்பல் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஹார்பர்ல ஷிப்பிங் ஹார்பர்லாம் போய் பார்க்கும்போது நிறைய கப்பல் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அங்க எல்லாமே அவங்களுடைய ஒரே மெஷர்மெண்ட் ஈக்குவேஷன் அன்னைக்கு நோவாட்டு கொடுத்தாங்க இல்லையா தேவன், அந்த அளவு தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கப்பலும் கட்டுறாங்க. அப்படின்னா சில திட்டங்கள் சில ஞானங்கள் தேவன் வந்து மனுஷங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க தேவனுடைய திட்டத்தை செய்யறதுக்காக. அதுல இருந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பயன்பட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் அதே மாதிரிதான் இதுவும் இந்த லினன் கிளாத் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இந்த விசித்திர தையல் முறையே தேவன் என்ன பண்றாருன்னா முதல் முறையாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிளாத், அந்த டிசைனடு கிளாத்தை, அந்த ஒரு அருமையான அந்த மகிமையான வஸ்திரத்தை பயன்படுத்தினது யார் அப்படிங்கும்போது அது முதல்ல யாருதான் பயன்படுத்திருக்காங்கன்னா ஆரோனுடைய குமாரர்கள் தான் பயன்படுத்திருக்காங்க. அன்பான சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை இல்லையா அப்படின்னா தெரியல. கண்டிப்பா இருந்திருக்கலாம். ஆனா தேவன் இங்க சொல்லி இதை செய்திருக்கிறத நம்ம முதல் முறையா நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி செய்யுங்க போங்க அப்படின்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எங்காவது வசனம் இருக்கா அப்படின்னு எனக்கு கூட தெரியல. ஒருவேளை நீங்க தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் செய்யுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியத்துக்கு முன்னாடி வனாந்தரத்து பயணத்துக்கு முன்பாக தேவன் யாரிடமா சொன்னது மாதிரி எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த விசித்திரமான உள் சட்டை நாம வந்து முதல்ல தான் பாக்குறோம். அது எப்படி ஆசாரியன் எங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா கழுத்துல இருந்து மேல ஒரு கேப் இருக்கும், இப்படி மேல இருந்து கீழே போடுவாங்க. இப்ப கழுத்துல இருந்து கீழே பாதம் வரைக்கும் இருக்கு. அப்ப அவருடைய தலை மாத்திரம் தான் வெளியே தெரியும். சரீரம் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சரீரம் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த முழு நீல அங்கிய போட்டதுக்கு அப்புறம் அதே தயாரிப்புல செய்யப்பட்ட அந்த ஒரு லினன் கிளாத்ல என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்புல ஒரு கச்சை கட்டி இறுக்கி கட்டுவாங்க. அப்போ அப்படி இறுக்கி கட்டும் பொழுது என்ன ஆகுனா அந்த ட்ரெஸ் இன்னும் நெருக்கமா உடலோட நெருக்கமாகும். நான் சொல்றதை நீங்க திரும்ப ஒரு முறை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு அங்கிய மேலிருந்து கீழே பாதம் வரைக்கும் ஒரு ஆசாரின் போட்டாச்சு. அந்த அங்கியை போட்டதுக்கு அப்புறம் அந்த அங்கி எப்படி இருக்கும்? வேற எங்கேயுமே அதுக்கு வந்து கேப் இல்லை. மேல தலையில இருந்து கீழே கேப் இருக்கும். ஆனா அது மேல் நோக்கி தான் போடுவாங்க. இப்ப போட்டாச்சுன்னா அந்த அங்கி உடலோட ஒட்டி இருக்குமானா கண்டிப்பா உடலோட ஒட்டி இருக்காது. ஆனா எப்போ அது உடலோட ஒட்டி இருக்கும், டைட்டா இருக்கும் அப்படின்னா நீங்க இடுப்புல ஒரு கச்சையை இறுக்கி கட்டும் பொழுது அது என்ன ஆயிரும்? இப்ப அது உடலோட நெருங்கி ஒட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ தலை பகுதியில அதே லினன் கிளாத்தால என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு பாகையை மாத்திரம் அவர் கட்டுறாரு. அந்த பாகை கட்டக்கூடிய விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா தலைமுடி முழுவதுமாக மறைத்து கட்டிட்டு கொஞ்சம் மீதமுள்ள துணியை அப்படி பின்னாடி கொண்டிருப்பாங்க. இதான் பாகை கட்டுறதோட முறைமை. அதுக்கப்புறம் மேல வந்து அது மேல ஒரு தங்க பட்டயம் இருக்கும். அதை பத்தி அது தனியா பார்க்க போறோம். அது பின்னாடி பார்ப்போம்.
இப்ப அந்த லினன் கிளாத்ல சரீரத்துல, தலையில, அப்புறம் கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும், அதாவது முழு நீள அங்கி அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்புறம் இடுப்புல இடைக்கச்சி. இந்த 3 விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல அந்த விசித்திரமான உள்சட்டை அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஏன் அந்த விசித்திரமான ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க அந்த பஞ்சு நூல் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த லினன் கிளாத் செய்யறதுக்கான, லினன் துணி செய்யறதுக்கான ஒரு பஞ்சு தயாரிச்சாங்க பாருங்க. எப்படி ஒரு செடியை அது கசக்கி எடுத்து அதை நல்லா வெயில்ல காய வச்சு அதை அப்படியே எடுத்து 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 என்ன பண்றாங்கன்னா அது பழகும். அது என்ன பண்றாங்க, ஒரு பெரிய உபத்திரத்துலதான் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு பஞ்சு போல ஆகுது. அதை தட்டி 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 சரி பண்றாங்க. இங்க இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, இந்த இந்த முழுவதுமா ஒரு துணி, அந்த துணியிலிருந்து செய்யப்பட்ட முதல் அந்த கோட், ஃபுல் கோட், முழு நீள அங்கி எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படிங்கும்போது, இது புது சிருஷ்டிகள், அதாவது தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமான ஜீவியத்தை அடையாளப்படுத்து. நான் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். அந்த முழு நீள அங்கி ஆசாரியன் தன்னுடைய உடல் முழுவதும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அங்கி எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அவங்க வாழக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கு. பரிசுத்த ஜீவியம் அவங்களுக்கு எப்படி கிடைத்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம எந்த மனுஷனும் பிறக்கும் போது பாவத்துல பிறக்கிறாங்க. அப்ப பாவமா இருக்கிறவங்க எப்படி பரிசுத்தம் அடையறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலமாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு மூடப்பட்டுருச்சு. அதான் போன வாரம் பார்த்தோம். அவங்க ஏற்கனவே உள்ள சல்லடம் போட்டாச்சு, சணநூல் சல்லடம் போட்டாச்சு. அப்படின்னா அந்த இன்னர் அண்டர்வேர் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் பாவ நிலையிலிருந்து ஒரு நீதிமான் நிலையை காட்டுறதுக்கான முதல் உள்ளாடை. சரிங்களா? அதை போட்டுருவாங்க. போட்ட உடனே அவங்க ஒரு பரிசுத்த ஒரு நிலையை அடையாளப்படுத்துறாங்க. அந்த பரிசுத்த நிலை கிறிஸ்து மூலம் பெற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கறது நம்ம. நான் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்தாதான் அவங்க ஒரு ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். எப்படி இவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஜீவியம் வாழ்றாங்க? பரிசுத்த ஜீவியம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அவங்களுடைய பாவங்கள் ஆதாம் மூலமா வந்த பாவம் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலமாக மன்னிக்கப்பட்டுச்சு. அதனுடைய நிழல் தான் போன வாரம் பார்த்தோம். அதான் சல்லடம், சணநூல் சல்லடம், அண்டர்வேர் உள்ள போட்டாச்சு. அது பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்ப அதுக்கு மேல போடக்கூடிய இந்த அங்கி, முழு உடலையும் மறைத்திருக்கக்கூடிய இந்த அங்கி பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமான ஜீவியம், அதாவது சபை வகுப்பாரா இருக்கக்கூடிய நீங்க நான். சில இடங்கள்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரோன் பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருப்பாங்க. சில இடங்கள்ல கிறிஸ்துவுக்கும் அடையாளமா இருப்பாங்க, சபைக்கும் அடையாளமா இருப்பாங்க. நமக்கு கடந்த பாடங்கள்ல நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அதனால அதை குறித்து நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? அப்போ ஆசாரியனுடைய அந்த நிலை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, கிறிஸ்து அவங்களோட இருக்கக்கூடிய சபையை அடையாளப்படுத்தும் சில இடங்கள்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த ட்ரெஸ் முழுவதுமாக சபையினுடைய ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. எப்படி இது பரிசுத்த ஜீவியத்தை அடையாளப்படுத்தும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது எப்படி அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமானார் அப்படின்னு எபேசியர்ல சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அங்க அவர் என்ன பண்றாருன்னா, அநேக உபத்திரவங்கள் வழியா தான் அவர் என்ன பூரணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உபத்திரவங்கள்னாலதான், அதே உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சபையினுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அந்த உபத்திரவங்கள் இருக்கு. அந்த உபத்திரவங்கள்ல தான் நம்ம என்ன ஆகிறோம்னா பூரணப்பட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அப்போ கிறிஸ்து தலை, இந்த சரீரம் முழுக்க சபை, இதுல மாற்றே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சரீரத்தை முழுவதுமாக மறைத்திருக்கக்கூடிய ஒரே வஸ்திரம்
இந்த அங்கி. இந்த அங்கி எப்படி இருக்குன்னா விசித்திரமான முறையில செய்யப்பட்டிருக்கூடிய அங்கியா இருக்கு. இந்த அங்கி உடல் முழுவதும் எல்லா அங்கங்களுக்கும் இந்த அங்கி என்ன இருக்குன்னா போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சகோதரருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். சகோதரி நீங்க வாசிக்கணும். 2வது பேராண்டு வாசிங்க. வெள்ளை பஞ்சு நூலால் ஆன உள் சட்டை பிரதான ஆசாரியரின் பரிசுத்தத்தையும் விசித்திர வேலைப்பாடு கிருபையின் கிரியைகளில் சுத்த நற்குணத்தையும் காண்பிக்கின்றது. பாருங்க, அதாவது இந்த ட்ரெஸ் நம்ம பேசின கான்செப்ட் தான் இங்க சகோதரர் எழுதியிருக்கிறாங்க. இது டேபர்னேக்கல் ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம இந்த வார்த்தையை வாசிச்சுக்கிறோம். இந்த பஞ்சு நூலால் ஆன உள் சட்டை பிரதான ஆசாரனுடைய பரிசுத்த தன்மையை அடையாளப்படுத்துது. அப்படின்னா சபை வகுப்பாராக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. ஒண்ணு, அதுல இருக்கக்கூடிய ஒரு விசித்திர வேலைப்பாடு அப்படின்னா அது பார்த்தோம் இல்லையா, அந்த பின்னல் வேலை, நெசவு வேலை. அந்த விசித்திர வேலை எதை குறிக்குது அப்படின்னா கிருபையின் கிரியைகள். அது என்ன கிருபையின் கிரியை? அதை கூட சொல்லும்போது இது நீங்க அட்ரஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடந்த வாரங்களில் இதை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது நாம முதல்ல நீதிமானாக எண்ணப்படுறோம், அது தேவனுடைய கிருபை. அதே நீதிமான் நிலையை நம்முடைய சில கிரியைகள் மூலமாக நிரூபித்து அந்த நீதிமான் நிலையை தக்க வச்சுக்கிறோம். அப்போ கிருபை, தேவனுடைய கிருபை, அப்புறம் நம்மளுடைய கிரியை. சரிங்களா? அது எப்படிப்பட்ட கிரியா இருக்கு? நாம் தேவனுடைய சத்திய வசனத்தினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கான சில கிரியைகளை இந்த பூமியில செய்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும். நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே பாருங்க. நம்ம இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவங்க நல்ல சத்தியம் படிச்சவங்க, இவங்க நல்லா அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நற்சாட்சி இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாத்துலயுமே ஒரு ஜெனுவின் இருக்கும். அதாவது ஒருத்தர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சில உதாரணங்கள்ல பிராக்டிக்கலா உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு நேர்மை இருக்கும். அதாவது ஆசாரியன் கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் ஒரு அங்கி போட்டிருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அடையாளப்படுத்துது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அப்ப பரிசுத்தமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம நிரூபிக்கிறது? அது நிழல். ஆசாரியன் அங்க அங்கி போட்டிருக்கு நிழல். இப்ப நாம அங்கி போட்டிருக்கிறோம், நாமளும் ஆசாரியன் இல்லையா? நாம எப்படி அங்கி போட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் நேர்மையாக நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேர்மை, ஒரு ஜென்டில்னஸ் இருந்துச்சுன்னா அது அங்கி போட்டுக்கிறோம்னு அர்த்தம். ஜென்டில்னஸ் சின்ன சின்ன விஷயத்துல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். பொருள் வாங்கும்போது இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, கடைக்காரர் திரும்பி உங்ககிட்ட மீதி சேஞ்ச் கொடுக்குறாங்க, மீதி சில்லறை கொடுக்குறாங்க. சில்லறை கொடுக்கும்போது உங்ககிட்ட சேர்த்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க, இல்ல ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கடைக்காரர் நீங்க பாருங்க, நீங்க தவறா என்ன பண்ணிட்டீங்க, அந்த காசு சேர்த்து கொடுத்துட்டீங்க, அது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு நம்ம திருப்பி கொடுத்து இதுல ஒரு நேர்மை இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது எல்லாரும் உலக ஜனங்களும் செய்யறாங்க. ஆனா இது அதிகமா நம்ம யார் செய்யணும்? நாம இந்த பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய நாம எல்லாருமே செய்யணும். இது ஒரு சின்ன நேர்மை. அடுத்தது நேர்மையினுடைய அடையாளம்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல அடுத்தவங்களுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படாம இருக்கிறது. சில விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமா சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுடைய பொருளுக்கான ஆசைப்படுவாங்க. ஏதாவது ஃப்ரீயா ஒரு கிடைக்குது அப்படின்னா அது யாருக்கு போகணும், அவங்க யாரோ ஃப்ரீயா கொடுத்துட்டு இருப்பாங்க வச்சுக்கலேன். கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சாப்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும், இருந்தாலும் ஒன்று போய் இலவசமா கிடைக்குன்னு வாங்குவாங்க. இந்த மாதிரியான சில சூழல்லாம் ஜனங்கள் மத்தியில இருக்கும். இது யார் விரும்ப மாட்டாங்க, இது யார் செய்ய மாட்டாங்கன்னா பரிசுத்தவான்கள் செய்ய மாட்டாங்களா? ஓகேங்களா? அப்போ ஒரு நேர்மை அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல எல்லா விதத்திலையும் பண விஷயத்திலேயாகட்டும், இல்ல நேரம் ஆகட்டும், இல்ல பேச்சிலேயாகட்டும், செய்கையிலே எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை, ஒரு ஞானம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு நற்குணம் அப்படின்னு எங்க சொல்றேன். இப்போ நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிழல்ல
நிழல் அப்படிங்கிறது அன்னைக்கு ஆசாரியன் அங்கி போட்டிருந்தாங்கன்னா அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நாம ஆசாரியர்களா இருக்கிறோம், நாம அங்கி போட்டிருக்கோம் அர்த்தம் நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாணயஸ்தனா வாழணும். நாம வாழக்கூடிய வாழ்க்கை நேர்மையா இருக்கணுங்கிறது நமக்கு மாத்திரம் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லணும். இந்த பிரதர் ரொம்ப நேர்மையானவர், அவர் வந்து ரொம்ப ஜென்டிலா இருப்பார். அடுத்தது இந்த சகோதரி ரொம்ப நேர்மையான சகோதரி, அவங்ககிட்ட கொஞ்சம் துளி கூட ஒரு அநாகரிகமான செயல் இருக்காது அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த அங்கி போட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி இந்த ஒரு நல்ல குணலட்சணம் நம்ம கிட்ட வரும் அப்படின்னா, அது கிறிஸ்து அவர்கிட்ட எப்படி அதை எப்படி நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அநேக உபத்திரவங்கள் இந்த உலகத்துல நமக்கு தேவன் கொடுப்பார். அந்த உபத்திரவங்களை நம்ம பொறுமையா சகிச்சு அதில் நம்ம வந்தோம் அப்படின்னா, ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பரிசுத்த தன்மையை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்றேன். அது கிறிஸ்து அப்படித்தான் அவர் பரிசுத்த தன்மை ஆயிருக்கிறார். அதை தன்னுடைய பரிசுத்தன்மை நிரூபித்திருக்கிறார். அப்போ உலகத்தில் உபத்திரவங்கள் அநேகம் உண்டு நமக்கு. அதனால யோவான் 16:33 எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகத்துலதான் எப்படி இருக்குன்னா, எல்லா மோசமான சூழ்நிலைகளும் இருக்கு. அந்த மோசமான சூழ்நிலைகளை நாம் உலகத்தாரை போல் இல்லாம நாம நம்முடைய அந்த ஒரு ஒரு ஜென்டில்னஸ் காமிச்சு, அந்த ஒரு நம்முடைய நேர்மைய, நம்முடைய ஞானயத்தை காமிச்சு வாழணும். யாரையும் ஏமாத்தாம, எல்லா இடத்துலயும் உண்மையாக, 4 பேர் பார்க்கும்போது மாத்திரம் உண்மையா இருக்கிறதல்ல, யாருமே பார்க்கலினாலும் நம்ம அந்த ஒரு உண்மைத்தன்மையோட இருக்கிறது. இது எல்லாமே எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ஒரு ஆசாரியன் பரிசுத்தமா இருக்காங்க அடையாளம். இப்ப பாருங்க, நிறைய சர்ச்சஸ்ல நான் சொல்றது பெயர் சபைகள்ல, இப்ப சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்து இந்த மாதிரியான சபைகள் எல்லாம் பாஸ்டர்ஸ், அப்புறம் ரெவரண்டு, ஐயர் இவங்க அங்கி போட்டிருப்பாங்க. அந்த அங்கி பாத்தீங்கன்னா கழுத்துல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அங்கி. அந்த அங்கி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு அங்கி போட்டிருப்பாங்க. அந்த அங்கியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. பரிசுத்தமா இருக்கிறத நம்ம ட்ரெஸ் போட்டு, நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு நான் பரிசுத்தமா இருக்க சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதல்ல. ஓகேங்களா? அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு காட்டுறதில்ல. அது ஒரு தேவனுக்காக தங்களை அர்ப்பணிச்ச அந்த அர்ப்பணிப்பினுடைய உன்னதமான ஒரு வாழ்க்கை, உண்மை உத்தமமா இந்த பூமியில வாழ்ந்து காட்டும் போது நாம் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அங்கி போட்டிருக்கிறோம் அப்படின்னு தேவன் அங்க வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? சரி, அடுத்தது இடைக்கச்சை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 2வது வந்து இடைக்கச்சை. இடைக்கச்சை அப்படின்னா இடுப்புல நல்லா இறுகு கட்டிடுறது. இடுப்புல நல்லா துணி இறுக்கி கட்டிடுறது தான் அது இடைக்கச்சை, அதுக்கு பேர். அப்படி துணி நல்லா எடுக்க கட்டும் போது என்னன்னா, நம்முடைய பாடி நல்லா ஸ்டிஃபா. நீங்க பாருங்க, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா மேல இருந்து கீழ் நோக்கி போயிட்டு எல்லாமே உங்களுடைய பாதத்துக்கு போன பிளட்டு அப்படியே சர்க்குலேஷன் நல்லா என்ன பண்ணணும், மேல வரணும். சரிங்களா? அப்போ கீழே இருந்து மேல வரைக்கும் மூளைக்கு போகணும், திரும்ப மூளையில இருந்து திரும்ப காலுக்கு வரணும். இப்படியே ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கணும். இது நல்லா சீரா போயிட்டு இருக்கணும், ஒரு சம அளவுல போயிட்டு இருக்கணும். இதுல எங்கேயுமே ஏற்றம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் அர்த்தம். ஆனா எங்க வந்து ஸ்ட்ரக் ஆகுமாம, இடுப்பு பகுதியில தான் வந்து பிளட் வந்து என்னன்னா கொஞ்சம். அப்ப அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நல்லா அந்த இடுப்பு பகுதியை கொஞ்சம் நல்லா இறுக்கி வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும். அந்த சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும், சுறுசுறுப்பா இயங்குவாங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்க முடியும் நினைக்கிறேன். ஏன் அந்த இடுப்புல கட்டக்கூடிய அந்த கச்சையினுடைய அர்த்தம் இவ்வளவு இருக்கா, நன்மைகள் இவ்வளவு இருக்கா அப்படின்னா, எஸ். இப்ப நீங்க போலீஸ் பாருங்க, ஆர்மி, மிலிட்டரி ஆர்மி பாருங்க, அவங்க நல்ல பெரிய அகலமான ஒரு பெல்ட் போட்டுப்பாங்க. நல்ல ஒரு லெதர்ல நல்ல அகலமான பெல்ட் போட்டு நல்லா இறுக்கி இடுப்பு கட்டியிருப்பாங்க. அதனால டைட்டா இருக்கும், நீங்க விரல் விட்டா கூட உள்ள போகாது. என்சிசியில இருக்கிறவங்களுக்கு, ஆர்மியில இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். சில சகோதரர்கள்லாம் நீங்க ஒருவேளை என்சிசியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பெல்ட் எந்த அளவுக்கு டைட்டா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால பிரிஸ்கா இருக்க முடியும், ஆக்டிவா இருக்க முடியும். சீக்கிரம் நீங்க டயர்டா இருக்க மாட்டீங்க, நல்லா ஸ்பீடா ஓட முடியும், ஓடியார முடியும், மேல ஜம்ப் ஏற முடியும், இறங்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ பாருங்க, ஒரு தன்னுடைய
அப்படி சரீரத்தை அப்படி தூக்கி நிறுத்துது அந்த இடுப்புல கட்டின கச்சை. சரிங்களா? இந்த கச்சை எதற்கு அடையாளமாக இருக்காம, நாம் தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு இந்த இடைக்கச்சை அர்த்தம் சொல்லுதான். இடுப்புல துணி கட்டினாலே அவங்க ஊழியக்காரன், வேலைக்காரன். யாருடைய வேலைக்காரன்? தேவனுடைய வேலைக்காரன். அப்போ தேவனுடைய வேலை செய்வாங்க, அதே மாதிரி ஜனங்களுக்கும் அவங்க வேலை செய்வாங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கும். இப்ப நாம ஆசாரியர் அப்படின்னாலே அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்ப நீங்க நம்ம எல்லாமே ஆசாரியர்கள் அப்படின்னா நம்ம தேவனுடைய வேலையை இந்த பூமியில செய்வோம். அதே மாதிரி நம்மை போல இருக்கக்கூடிய மற்ற பரிசுத்தவான்களுக்கும் நம்ம ஊழியம் செய்வோம். சரியா? அப்போ நாம நம்முடைய இடுப்புல துணி கட்டியிருக்கா? அங்க நிழல்ல ஆசாரியன் இடுப்புல கச்சை கட்டியிருக்கிறார். இடுப்புல ஒரு கச்சை கட்டியிருப்பார். இந்த கச்சை வெளியே தெரியாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கச்சை வெளியே தெரியாது. இதுக்கு மேல ஒரு அங்கி போட்டு மறைச்சிருவார் ஆசாரியன். ஆனா இந்த கச்சை உள்ள கட்டியிருப்பார். இந்த கச்சை உள்ள கட்டியிருப்பாங்க, வெளியில தெரியாது. ஏன்னா இதுக்கு மேல பாருங்க, இத கச்சை, இடுப்பு இடைக்கச்சை. இதுக்கு மேல ஒரு ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் மேல ஒரு அங்கி வரும் இல்லையா? அந்த அங்கியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த அங்கி ஏபோத்து மார்பங்கெல்லாம் போடும்போது இந்த கச்சை தெரியாது, அது க்ளோஸ் ஆயிடும். சரி, ஆனா இது உள்ள ஒரு கச்சை இருக்கு. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு பாத்துங்க. அன்னைக்கு ஆசாரியன் இடுப்புல துணி கட்டிருந்தாங்கன்னா அவங்க ஊழியக்காரன் அர்த்தம். ஓகேவா? இப்ப நம்ம இடுப்புல துணி கட்டியிருக்கா? சரி, முதல்ல இடுப்புல துணி கட்டினா ஊழியக்காரர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வசனம், ஒரு சம்பவம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. எந்த வசனம், எந்த சம்பவத்தை நான் சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு நினைவுறுதல் நாள்லயும் நம்ம அதை பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவக்கூடிய அந்த காட்சிக்கு முதல்ல என்ன பண்றாருன்னா, ஒரு துணி எடுத்து இடுப்புல கட்டினார். இடுப்புல கட்டினார்னா அவர் தன ஊழியக்காரனாக அங்கு காமித்தார் அப்படின்னு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்க. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க அன்பான சகோதரர்களே, அவர் என்ன பண்றாருன்னா, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, அந்த அறையிலே அப்படின்னா அது இடுப்புல அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்க அன்பான சகோதரர்களே, இந்த கான்செப்ட்ல ஆண்டவர் அங்க என்ன சொன்னார் அப்படின்னா, சகோதரர் மத்தியில நாம் ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அப்போ பாதம் கழுவுதல் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்கு? நம்முடைய ஒரு தாழ்மை, எக்ஸ்ட்ரீம் தாழ்மையை காட்டுறது ஒண்ணு. ரெண்டாவது, நாம ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுடைய பாதம் கழுவுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சகோதரர்களுடைய தேவைகளை நாம் சந்திச்சு நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு நம்ம செய்யறது. அப்ப அவங்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள், அந்த ஊழியம் இவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா, இந்த சிறியர்கள் ஒருவருக்கு நம்ம ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுத்தோம்னா அதை யாருக்கு போகுதுன்னா தேவனுக்கு போய் சேருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம தேவனுக்கு கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்? இங்க சகோதரர்களுக்கு நம்ம செய்யணும்னு. சரியா? அப்ப அது செய்யும் பொழுது அவர் இடுப்புல துணி கட்டியிருந்தது தான் இங்க விஷயம். அதுதான் இடைக்கச்சை அப்படின்னு பாருங்க. அன்பான சகோதரர்களே, இப்போ ஆசாரியன் அங்க நிஜமா கட்டியிருந்தார். இப்ப நமக்கு அங்க நிழல்ல அவர் ஒரு இடைக்கச்சை அவருக்கு இருந்துச்சு. இப்ப நம்முடைய இடைக்கச்சை என்ன? இப்ப அங்கி நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நேர்மையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய அர்ப்பணிப்பான ஒரு ஜீவியத்துல ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை இல்லையா? சரி, அடுத்தது அந்த அங்கிக்கு நம்ம கட்டக்கூடிய இடைக்கச்சை எதை குறிக்குது அப்படின்னா, நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதுல எப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருக்கிறோம்? ரொம்ப அந்த தாழ்மையான ஊழியக்காரன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, தான் பாருங்க, அந்த இடைக்கச்சை வெளியே தெரியாது ஆசாரியனுக்கு, இடுப்புல கட்டிஇருக்கிறது வெளியே தெரியாது, அவர் ஒரு ஊழியக்காரனே வெளியே தெரியாது. அதே போல நாமளும் மற்றவங்களுடைய பார்வைக்காக ஊழியம் செய்யாம எப்படி வேலை செய்யறோம் அப்படின்னா,
சத்தமே இல்லாம இன்னைக்கு அநேக சகோதர சகோதரி அப்படிதான் செய்துட்டு இருக்கிறத பார்க்க. ஒரு மறைவான திரைமறைவிலிருந்து அநேக காரியங்களை செய்துட்டு இருக்கோம். நம்ம அப்படித்தான் நம்ம இருக்கணும்ன்ற. ஒருவேளை நம்ம அப்படி ஒரு தாழ்மையா நாம் எப்படி இருக்கிறோம், எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு விதமான ஒரு விஷயங்களும் இல்லாம ஒரு மனத்தாழ்மையோட நம்ம சில ஊழியங்களை செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்தை நம்ம முன்னெடுக்கிறோம், தாழ்மையா மனத்தாழ்மையோட செய்யறோம் அப்படின்னா, நம்ம இடுப்புல இருக்கு கச்சை. அந்த கச்சையுடைய அடையாளம் அது. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாகை. தலையில அதே துணியால் தலையில கட்டுற பாகை. இந்த பாகை எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா, தலையில இது நான் நேரடியாக சொல்லிடுறேன். இது வந்து தேவனுடைய நீதிக்கு நிழலாக இருக்கிறது. அதாவது வெள்ளை பஞ்சு நூலால் அவங்க பட்டையாக முன்தலையை சுற்றி அணியப்பட்ட பாகையானது நீதிக்கு நிழலாக உள்ளது அப்படின்னு நம்முடைய சகோதரர் எழுத்துக்கள் எழுதுறாங்க. நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா போது இங்க தலை, நம்முடைய தலை, அந்த தலையை சுத்தி மறைச்சு, அந்த முடியை மறைச்சு கட்டி இருக்கக்கூடிய அந்த பாகை அப்படின்னா, இங்க நீதி, தேவன் நீதி அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும். நான் ரிப்பீட் பண்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பாகை அப்படின்னா தேவன் நம்முடைய வேதாகமத்துல அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம இந்த பூமியில நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். தேவன் நம்மளை இந்த பரலோக அழைப்பை கொடுத்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். கூப்பிட்டு நம்மளை அப்படியே சும்மா விடல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு அவருடைய சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த சத்தியத்திலிருந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தேவன் என்ன விரும்புறார், தேவன் எதை விரும்பல, தேவன் எதை விரும்புறார் எதை வெறுக்கிறார் அப்படிங்கிற எல்லா புரிதலும் அந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சு. எது சரி எது தவறு, அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா நம்முடைய நினைவுல இருக்கணும், நம்முடைய சிந்தையில எப்பொழுதுமே இருக்கணும். ஓகேங்களா? அதுல முக்கியமா ஆசாரியன் தலையில தான் இந்த பாகை இருக்கு அப்படின்னா நம்ம தலையில பாகை இருக்கணும். அன்னைக்கு ஆசாரியன் தலையில நிஜமாலுமே ஒரு துணியில வச்சு கட்டி அங்க பாகை இருந்துச்சு. அது அவருடைய முடி வெளியே தெரியாது. அதே மாதிரி அந்த முடி அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவருடைய மகிமை தான் அந்த முடி. அதெல்லாம் மறைச்சு அங்க தேவநீதி மறைச்சிருச்சு. சுய மகிமையெல்லாம் மறைச்சு தேவநீதி அப்படியே மூடி மறைச்சிருக்கு. அப்படி நம்ம தலையில பாகை இருக்கா? தலையில இப்படி தொட்டு பார்த்துக்குங்க, பாகை இருக்கா அப்படின்னா, நான் சொல்றது ஆவிக்குரிய பாகை நம்ம தலையில என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவன் நமக்கு கத்து கொடுத்திருக்கூடிய சத்தியங்கள். எது அந்த சத்தியங்கன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய நினைவுல எப்பொழுதுமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதை நீங்க சரியா நீங்க படிச்சு நம்முடைய நினைவுல வச்சிருந்தா மட்டும்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சி அதை தூண்டி இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு வழி நடத்தும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுடைய நினைவுல கரெக்டா நம்ம வைக்கலன்னா நம்முடைய மனசாட்சி அதை சரியான நேரத்தில் நமக்கு கைடன்ஸ் கொடுக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாருங்க, இப்போ சில வார்த்தைகள் தேவன் சொல்லிட்டாங்க. அதாவது மற்றவங்களுக்கு உதவுற காரியம், அப்புறம் கோவப்படாதீங்க, புறம், இந்த மாதிரி நான் விஷயம் பேசல. இன்னும் அதை தாண்டி சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். அது எப்பொழுதுமே நம்மளுடைய நினைவில் இருக்கும். இன்னும் அடுத்த ஸ்டெப் போனோம்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது நாம யார் அந்த குடும்பத்துல? நம்ம மனைவியா, இல்ல கணவனா, இல்ல பிள்ளையா? நமக்கு அம்மா இருந்தா நம்ம பிள்ளையாம இருப்போம், நமக்கு மனைவி இருந்தா நம்ம கணவனாம இருப்போம், நமக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நம்ம தகப்பனா இருப்போம், நமக்கு இன்னொரு சகோதரர் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உடன் சகோதரனா இருப்போம், நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கு நம்ம தங்கச்சிக்கு அண்ணனா இருப்போம். இப்படி நமக்கு ஒரு பல ரோல் இருக்கும் இல்லையா? அப்போ தேவன் நமக்கு வேதாகமத்தில் நிறைய விஷயம் இருக்கு. ஒரு கணவன் அப்படின்னா அந்த கணவன் எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு மனைவியின் இடத்துல நாம என்ன பண்ணணும்னா, ஒரு மனைவியோட பேசும்போது, மனைவிகளோட நம்ம வந்து சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது
தேவன் ஒரு கணவனா நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு நல்ல கணவன், ஒரு புத்தியுள்ள ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும்னு வேதாகமத்தை சொல்லி வச்சிருக்கிறார். அது நம்ம படிச்சு நம்முடைய சிந்தையில் இருக்கணும். அதை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தணும். அதான் பாகை அடைஞ்சிருக்கிறது. ஒரு மகனா இருக்கிறோம், அம்மாவை பார்க்குறோம், அம்மா ஒரு சில தேவையை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கு, அம்மாவோ அப்பாவோ இருக்காங்க, அவங்க நம்ம பிள்ளையாக நம்ம சில இது கேட்கற எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம அதை செய்யணும். எப்படி செய்யணும்? தேவன் நீதி, அதான் தேவன் தேவன் நீ ஒரு மகனாக உன் தாயின் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அது நம்ம நினைவில் இருக்கும். இப்ப நான் ஒரு மனைவி அப்படின்னா என்னுடைய கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் தவறாம செய்வேன். அப்பதான் நான் ஒரு புத்தியுள்ள மனைவி. இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போகக்கூடாது. அதை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அதான் அவருங்க ஆசாரியன் என்ன பண்றாரு, அப்படி மறைச்சு அப்படி கிச்சன்ல இருந்து கட்டியிருக்கிறார். அப்படி என்னன்னா என்ன ஆகக்கூடாது, அது தலையிலிருந்து அப்படி வெளியே உருவி ஓடக்கூடாது. அது அப்படியே கரெக்டா நினைவிலே இருக்கணும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு பார்க்கிற ஒரு ஆசாரியன். ஆசாரியன்னா நீங்களும் நம்ம எல்லாரும் ஆசாரியன். அப்ப ஆசாரியன் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி அங்கி கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் ஒரு அங்கி போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடைக்கச்சையை கட்டியிருக்கிறாங்க. தலையில தலைப்பாகை கட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த தலைப்பாகை அப்படின்னா அது நீதி. நீதி நீதினா தேவனுடைய நீதி. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தேவன் நமக்கு வேதாகமத்துல அநேக இடங்கள்ல வேத வசனத்தின் வாயிலாக இல்ல பாடங்கள் வாயிலாக நம்ம சபைக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், எக்லிஷியா போறோம், அங்க சகோதரர் மூலமாக நமக்கு பாடங்கள் நமக்கு தேவன் நிறைய கொடுக்கிறார். அதுல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத உள்வாங்கி கொண்டு நம்ம நினைவுல வச்சு நம்ம எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியில நம்ம காட்டிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம பாகை, தலையில பாகை அணிஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்து விசித்திரமான உள்சட்டை. அதான் விசித்திரமான உள்சட்டைன்னு என்ன அப்படின்னா நமக்கு அந்த அங்கி அது ஒரு பரிசுத்தமான ஒரு நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்கு அடையாளம், பரிசுத்த தன்மைக்கு அடையாளம். அடுத்தது இடைக்கச்சை, அது ஊழியத்திற்கு அடையாளம். ஊழியம்னா நம்ம செய்யறோம் ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரன். நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய ஊழியக்காரன். அது 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 வெளியரங்கமா இல்லாத அளவுக்கு அது எப்படி அது இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதிகமா நான் சொல்ல வரல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கச்சை மறைவாத்தான் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பொழுதுமே நாம ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரனாக நம்ம எப்பொழுதுமே இருக்கணும். நம்ம அப்படித்தான் நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம மறந்துட வேண்டும். பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், போன வாரம் உள்ளாடை போட்டாச்சு, அதாவது சல்லடம் போட்டாச்சு. அது பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆடை, தன்னுடைய நிர்வாணத்தை மறைச்சாச்சு. அப்படின்னா ஈடுபலியை ஏற்றுக்கொண்டாச்சு. அடுத்தது தலைப்பாகை கட்டியாச்சு, முழு நீல ட்ரெஸ் போட்டாச்சு, பரிசுத்தமாயாச்சு. தலையில எப்பவுமே சிந்தையில ஞாபகத்துல எப்பவுமே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஓடிட்டே இருக்குது. அடுத்தது நம்ம ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம இடுப்புல துணி கட்டிட்டு இடைக்கச்சை கட்டி நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு இந்த 3 விஷயங்களை நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிறோம். படிச்ச விஷயங்களை நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வாரம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல போடக்கூடிய அடுத்த ஒரு அங்கி, அதுல என்ன ஆவிக்குரிய தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம பொறுமையோட நம்ம இதுவரைக்கும் கேட்ட அத்தனை பேரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. இன்னும் அதிக சத்தியங்களை நம்ம அடுத்த வாரம் நாம படிக்க இருக்கிறோம். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. தேங்க்யூ பிரதர். இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்தியவசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிலே நன்றிகள் இருக்கிறோம். அப்படியே இது தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. ஸோ இப்போ இரவு நீங்கள் தங்கள் படிக்க முடிய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் నుండి அப்படியே முடிவு ஜப்பத்தில் வழிநடக்க முடிய ராய்பல் பிரதர் கரூர் నుండి நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நவம்பர் 4 இரவின் இனிய கீதங்கள். கேக்குதா பிரதர்? கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். மத்தேயு 25:6. விழிப்பாய் இருக்கிற கன்னிகைகளுக்கு, சத்தியத்தில் தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு
தங்கள் விளக்கில் எண்ணெய் குறைந்திருப்பவர்களுக்கு கர்த்தரையே சார்ந்து மெய்யான தாழ்மையினாலும் பொறுமையினாலும் அன்பினாலும் தெய்வ பயத்தினாலும் மணவாளனுக்குரிய விஷயங்களினால் சர்வ ஜாக்கிரதையாய் இருக்கிற மணவாட்டிக்கு இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்று அறிவிப்பு மிகுந்த சந்தோஷமும் தரக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களையே மணவாளன் விரும்புவார். இவர்களையே உள்ளே நுழைய அனுமதிக்கவும் செய்வார். தற்காலத்தில் ஜீவிக்கிற நமக்கு இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்ற அறிவித்திருக்கிறது மாத்திரமல்ல, எண்ணெயோட எரிகிற விளக்கு திரியை தூண்டப்பட்ட நாம் உதவியாய் இருக்க வேண்டும். எண்ணெயை வாங்கி கொள்ள முடியாமல் போக்கும் காலம் வரப்போகிறது. எனவே விரைவில் எண்ணெயை வாங்கி விடுவோமா? எண்ணெய் இருக்கிற விளக்கு எரியாமல் அசையாய் தூக்க மயக்கத்தில் இருப்பவர்களை நாம் எழுப்பியாக வேண்டும். ஒவ்வொருவரும் அறிய மணவாளரின் பிரசன்னத்தை உறுதியாய் உணர்த்த வேண்டும். இதை பொறுமையாய் அன்பிலே விட முயற்சியுடன் தொடர்ந்து செய்வோமாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரை வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனமக்களாக எங்களை நித்தம் கண்ணோக்கி பார்த்து போசிப்பித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, நமக்கே சதா காலங்களிலும் துதிகன மகிமையெல்லாம் உடைய ஒரே பேரான குமாரன் நேசமான கிறிஸ்து மூலம் நமக்கு எடுக்கிறோம். உடைய குமாரனை பெற்ற விசுவாசத்தினால் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆகியோரையும் தந்து எங்களை குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் மீறுதலுக்கு மட்டாக தண்டித்து இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கவும் உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து சகோதர சகோதரிகளாம் இணையதளத்தின் மூலமா இணையவும் தந்தையுடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை இந்த ஒரு நேரத்திலே அந்த ஆசிரியர் அறிந்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரங்களை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்வோடு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். என்னுடைய இந்த பரிசுத்தமான ஜீவியமும் தந்தையை நாங்கள் உங்களுடைய கருத்தில் வந்து பெற்றுக்கொண்ட ஊழியமும் தந்தை எங்களுடைய பிராணிக்கு ஏற்றாறு போல் செயல்பட எப்பொழுதும் எங்களை சிந்தனையை நிறுத்தி நாங்கள் செயல்பட தெய்வம் எங்கள் செவி நலமாக கூட நாங்கள் செபிக்கிறோம். அடிகளுக்கு மாத்திரமல்ல பயனுடைய சகோதரருக்கும் உலகம் எங்கும் இருக்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு விதமான ஆசீர்வாதத்தை தந்துள்ள நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப முதல் முடிவு கொண்டவருடைய தெய்வீக பிரச்சனை எங்களோட கூட இந்த தயவுக்காக கூட உங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறோம். நாங்கள் மீண்டும் ஒரு சந்திக்கும் உங்களுடைய தெய்வீக பிரச்சனம் எங்களோட கூட இந்த எடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உலகத்தின் மத்தியில் கடந்து போகிற வேலையிலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விக்னங்களுக்கும் அடியர்களை விலைக்கு பாதுகாத்து உங்களுடைய பரம சட்டைகளின் நிலையிலே எங்களை தற்காத்து தொழில்நுட்ப என்பதை கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் கண்மலையும் எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து நித்தமும் வழி நடத்தி வருகிற கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை இரக்கம் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.